ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். இன்னைக்கு 7th டிசம்பர். நம்ம லாஸ்ட் வீக் ஃப்ரைடே 5th டிசம்பருக்கான போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்தோம்னா நம்ம மார்க் பண்ண லெவல்ஸில் நிஃப்டி எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு பற்றி பார்க்கலாம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ஃப்ரைடேக்கு தேவையான லெவல்ஸை தேர்ஸ்டேவே நம்ம பிளாட் பண்ணியாச்சு. ஸோ அன்றைக்கி நமக்கு ஏடிஎம் கிடச்சிது 26,050. ஓகேவா, மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஒரு ஃப்ளாட் ஓப்பன் தான். ஓகேவா, ப்ரீவியஸ் டே க்ளோஸ் லெவல்லே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனவங்க அங்கேருந்து ஒரு லோ கிரியேட் பண்ணுறாங்க. ஓகேவா, இந்த லோ வந்து பிஇயை போய் டெஸ்ட் பண்ணல, அதுக்கு முன்னாடியே ஒரு ஹிடன் சப்போர்ட் லெவல் இருக்குது. அது என்ன லெவல் அப்படின்றத நம்ம 3 இண்டிகேட்டரில் பார்த்துடலாம். அங்கே லோ கிரியேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அகெயின் ஏடிஎம் கிராஸ் பண்ண முடியல, அங்கேயே ரொம்ப நேரம் தட்டு மாதிரி சைட் வேஸ். இதை க்ளோஸ் வச்சவங்க அடுத்து ஃபாலோ கிடைக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியல் கேண்டல், அங்கேருந்து ஒரு ஷார்ப் ஃபால். எது வரைக்கும் பாருங்கள், எஸ்டர்டே 50%. ஓகேவா, பியூட்டிஃபுல்லாக இதில் டச் பண்ண அடுத்த செகண்டே மார்க்கெட் அப்சைட் ரேலி. ஏடிஎம்மை பியூட்டிஃபுல்லாக பிரேக் பண்ணி மார்னிங் வந்து ஹையை பிரேக் பண்ணி ஒரு நியூ ஹை கிரியேட் பண்ணிட்டாங்க. திரும்ப அங்கேருந்து ஸ்லோவாக நம்ம சி ரேஞ்ச் கிட்ட போகிறாங்க. ஆனால் சி ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணலை. அகைன் அங்கேருந்து ஒரு ஷார்ப் ஃபால். ஓகே, இந்த வாலெட்டி எதெல்லாம் அந்த இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடே ட்ரேட் பண்ணும்போது தெரியும். அன்றைக்கி ஆர்பிஐயோட மீட்டிங் இருந்தது. ஓகேவா, ஸோ ஆர்பிஐ நியூஸை பொறுத்து இந்த வால்டர்ட்டி இந்த நியூஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 10:30 நியூஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு புட்டிஷ் சென்டிமெண்ட்டுக்கு மாறிட்டாங்க. அகெயின் எஸ்டர்டே 50% பியூட்டிஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிட்டு அகெயின் ஏடிஎம்க்கு மேலே வந்து நம்ம கொடுத்துருக்க சி ரேஞ்சை ஈஸியாக அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, தென் சி ரேஞ்சை டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு இண்டஸ்ட்ரியல் கேண்டல் திரும்ப ரேலியை அப்போர்ட் கொண்டு போகிறாங்க. ஓகே, இது வீக்லி 50%. ஓகே, ஸோ பிட்வீன் சி ரேஞ்ச் அண்ட் வீக்லி 50% தான் மார்க்கெட் ரொம்ப நேரம் சைட்வேஸில் இருந்தது. திரும்ப இங்கேருந்து வீக்லி 50% பியூட்டிஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து நம்ம கொடுத்துருக்க சிங்கிள் ஹெட்ஜ். ஓகேவா, இந்த சிங்கிள் ஹெட்ஜ் லெவலில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி காப்பாங்க. சிங்கிள் ஹெட்ஜும் இதான், ஐவி ரேஞ்ச் 1 இதான். ஓகேவா, இதை டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதுலேயே தான் சைட் வேஸ், கிட்டத்தட்ட ஒரு 1 hour சைட் வேஸ். ஓகே, முடிஞ்சதான் அங்கேருந்து ஒரு டவுன் சைட் டவுன் ட்ரெண்டு. அகெயின் வீக்லி 50% ஒரு இண்டஸ்ட்ரியாகவே சப்போர்ட் இருந்தாங்க. திரும்ப அந்த வீக்லி 50% பிரேக் பண்ணி அகெயின் பிஇ ரேஞ்ச். ஓகேவா, பிஇ ரேஞ்சை டெஸ்ட் சிஇ ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணவங்க அகெயின் அங்கேருந்து அப்சைட் ரேலி. அகெயின் சிங்கிள் ஹெட்ஜ் டெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை அங்கேயே பிடிச்சிட்டாங்க. ஓகேவா, வாங்க நம்மளோட சிம்பிள் செட்டப்பில் நமக்கு எப்படி ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இது ஜஸ்ட் சேம் லெவல் நம்மளோட மினிமம் இண்டிகேட்டர் வச்சு பார்க்குறது. ஓகே, இங்கே நம்ம பார்த்த மாதிரி ஏடிஎம் கிட்டேயே ஒரு சைட் பேஸு எஸ்டே 50% இருந்து ஒரு சடன் அப் ட்ரெண்டு. ஓகே, ட்ரெண்ட் ரொம்ப நேரம் நினைக்கல, சி ரேஞ்ச் டெஸ்ட் பண்ண திரும்ப அங்கேருந்து ஃபால். இந்த இடத்துல எஸ்டே 50% டெஸ்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் சூப்பர் நமக்கு எதுவும் சேஞ்ச் கிடைக்கல, சேஞ்ச் அமையலை. அகெயின் இங்கே நமக்கு கிராஸ் ஓவர் கிடைக்கிது, டபுள் சூப்பர் ட்ரெண்டும் நமக்கு பை சிக்னல் ஆகுது. ஓகே, இந்த இடத்துல கான்ஃபிடென்ட்டாக என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு மினிமம் டார்கெட். ஓகேவா, பியூட்டிஃபுல்லாக இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட்டில் வெளியே வந்திருக்கலாம். ஓகே, இந்த கேண்டல் இண்டஸ்ட்ரி ஆகும்போது நம்ம பேனிக் ஆகிருப்போம். நம்மளோட எக்ஸிட் சி ரேஞ்சை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா, ஜஸ்ட் இந்த 3 கேண்டல்ஸ் ஒரு 50 minutes கேண்டல். ஓகேவா, ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் வெளியே வந்திருப்போம். ஓகே, தென் அதுக்கப்புறம் இந்த லெவலையும் கிராஸ் பண்ணி மார்க்கெட் ஒரு சைட் வேஸில் இருக்காங்க. அகெயின் இங்கே சூப்பர் ட்ரெண்ட் மேலே தான் இருக்காங்க. ஸோ நம்ம அகெயின் ஒரு கிராஸ் ஓவருக்காக வெயிட் பண்ணலாம். ஓகே, இங்கே கிராஸ் ஓவர் ட்ரை பண்ணுறாங்க, திரும்ப ரிஜெக்ட் ஆகுது. இந்த இடத்துல கிராஸ் ஓவர் கிடச்சி ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சிட்டாங்க. ஸோ இதில் என்ட்ரி எடுத்தவங்க நம்ம இங்கேருந்து வீக்லி 50% சிங்கிள் ஹெட்ஜை நம்ம வெயிட் பண்ணலாம். ஆனால் ஒன்ஸ் என்ட்ரி எடுத்து நம்ம ப்ராஃபிட்டை ரொம்ப ட்ரையல் பண்ண ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. எக்ஸிட் இந்த கேண்டலில் நம்ம வெளியே வந்திருப்போம். ஓகேவா, நம்மளோட ட்ரேட் இங்கேயே பியூட்டிஃபுல்லாக முடிஞ்சிருக்கும், ரெண்டாவது ட்ரேடும். ஓகே, தென் இங்கே சிங்கிள் ஹெட்ஜை டெஸ்ட் பண்ண உடனே அங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன். ஆனால் நமக்கு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகலை. ஓகேவா, இன்னும் பொசிஷனில் தான் இருக்குது, சூப்பர் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகலை. ஓகே, இங்கே என்ட்ரி எடுத்தாலும் சூப்பர் ட்ரெண்ட் இருக்குது, டார்கெட் வச்சிருக்கோம். ஓகே, திரும்ப மார்க்கெட் மேலே போகுது, திரும்ப இந்த இடத்துல ஒரு கிராஸ் ஓவர் கிடைக்குது, திரும்ப ட்ரேட் எடுக்கிறோம், சூப்பர் ட்ரெண்ட் லெவல் வைக்கிறோம், நமக்கு ப்ராஃபிட் அதிகமாகவே வந்திருக்கும். ஓகேவா, ரெண்டாவது என்ட்ரி நமக்கு இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் 2 சூப்பர் ட்ரெண்டும் நமக்கு நெகட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே போய் என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஓகே, ஏன்னா ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் ரிவர்ஸ் ஆகிருக்கு, திரும்ப ஒரு சைட் வேஸ் இன்டர்செக்ஷன். திரும்ப இந்த கேண்டல் நமக்கு இந்த லோவை பிரேக் பண்ணிச்சிருக்கு. திரும்ப இதில் என்ட்ரி எடுத்தோம்னா நம்மளோட எக்ஸிட் சி ரேஞ்ச். ஓகேவா, பியூட்டிஃபுல்லாக இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட். ஓகே, திரும்ப இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுறாங்க, நமக்கு ட்ரெண்டும் கிராஸ் ஓவர் கிடச்சிச்சு. இப்போ சூப்பர் ட்ரெண்டும் நமக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, இந்த இடத்துலையும் ஒரு என்ட்ரி, ஒரு சின்ன ப்ராஃபிட். ஓகேவா, சிம்பிள் நம்ம சூப்பர் ட்ரெண்ட் அண்ட் கிராஸ் ஓவர் செட்டப்லேயே
ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட்டை ஈஸியாக கெயின் பண்ண முடியும். ஓகே, வாங்க இதே செட்டப் நம்ம ஒன் இண்டிகேட்டரில் எப்படிலாம் ஒர்க் ஆயிருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே, நம்ம எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி தான் மேலே இருக்க ப்ளூ அண்ட் ஆரஞ்சு ஓகேவா, அது வந்து வீக்லி ஃபியூச்சர்ஸ், கீழே இருக்க கேண்டல்ஸ் தான் நமக்கு ஸ்பாட். ஓகே, இப்போ ஸ்பாட் எங்கே ஓப்பன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் டே ஓப்பன், எஸ்டர்டே க்ளோஸ் ரீஜன்லேயே தான் ஓப்பன் ஆயிருக்காங்க ஏடிஎம் கிலோ. ஸோ ஒரு ஃப்ளாட் ஓப்பன் தான். ஃபஸ்ட்டு கேண்டிலே நமக்கு ஒரு லோ கிரியேட் பண்ணிட்டாங்க, டுடே லோ. ஓகே, இந்த லோ எங்கே வந்திருக்கு பாருங்க, என்எஸ்சி கொடுத்த டேட்டாவில் எஸ்டர்டே ஓப்பனுக்கு மேலே இருக்குது. ஆனால் நம்ம ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா கரண்ட் டே எங்கே ஓப்பன், சாரி எஸ்டர்டேயோட கரண்ட் டே எங்கே இருக்கோ பியூட்டிஃபுல்லாக அதில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிட்டாங்க. இங்கே ஒரு ஹையை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, இதுக்குள்ளேயே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்து இங்கேருந்து ஒரு அப்சைட் ட்ரெண்ட் கொடுத்தாங்க. ஆனால் மார்னிங் வந்து ஹையை டச் பண்ண உடனே அங்கேருந்து ஒரு ஷார்ப் ஃபால். எஸ்டர்டே 50%. ஓகேவா, எஸ்டர்டே மிட். ஓகே, அதை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் சிபிஆர் ரேஞ்செலாம் இங்கே தான் இருக்குது. ஒரு ஃபாலோ அப் கிடைக்கல. இதை டெஸ்ட் பண்ண நெக்ஸ்ட்டு ஒரு அப்சைட் ரேலி. மார்னிங் வந்து ஹையெல்லாம் பிரேக் பண்ணி ப்ரீவியஸ் டே ஹை. ஓகேவா, இங்கே க்ரீன் டாட் வச்சுருக்காங்க. ஒரு ப்ரீவியஸ் டே ஹை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஒரு சைட் வேஸ் தான் இருந்திருக்காங்க இங்கே. ஓகே ஓகே, திரும்ப உடனே ஃபாலோ கிடைக்கல. ஒரு 15 மினிட்ஸ் சைட் வேஸ்லாம் இருந்திருக்காங்க. ஒரு ஹையை டச் பண்ண உடனே திரும்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக திரும்ப நியூ ஹை கிரியேட் பண்ணுறாங்க. கிரியேட் பண்ணவங்க திரும்ப அங்கேருந்து ஃபால். ஓகே, ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே நமக்கு கான்ஃபிடென்ட்டாக ஒரு க்ளோஸ் கிடைக்கல. திரும்ப அங்கேருந்து ஃபால் அகெயின் 50%. ஓகே, எஸ்டர்டே மிட்டு ப்ளஸ் சேம் கரண்ட் டே ஓப்பன், சிபிஆர் சூப்பர் ட்ரெண்ட், எஸ்டர்டே சிபிஆர் இத்தனை சப்போர்ட் இருக்குது. ஓகேவா, ஸோ நம்ம இங்கேருந்து ஒரு ஃபால் வரும்போது இங்கே போய் பை எடுக்கக்கூடாது பி ரேஞ்சில். ஓகே, ஏன்னா இவ்வளோ சப்போர்ட் இருக்குது. இதை பிரேக் பண்ணி நமக்கு கான்ஃபிடென்ட்டாக க்ளோஸ் வச்சாதான் நம்ம பி சைடு ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ இங்கேருந்து ஃபால் ஆகிடுச்சு, ஐயோ மிஸ் பண்ணிட்டேமேன்னு சொல்லிட்டு இங்கே போய் நம்ம பை என்ட்ரி எடுத்தோம்னா கண்டிப்பாக நமக்கு எஸ்எல் தான் அடிக்கும். ஓகே, இதனால இங்கே இவ்வளோ சப்போர்ட் இருக்குது. ஓகே, ஸோ இதை டெஸ்ட் பண்ணிவிட்டு அகெயின் ரிவர்ஸ் ஆகிறாங்க. இங்கே ரிவர்ஸ் ஆகிறது ஒன்று பார்க்குறோம். ப்ளஸ் நமக்கு இந்த 2 இஎம்ஐலையும் நமக்கு கிராஸ் ஓவரே கிடைக்கல. ஓகேவா, ஃபியூச்சர்லையும் சரி ஸ்பாட்லேயும் சரி. ஓகே, ஸோ மார்க்கெட் இன்னும் புல்லிஷ் மொமெண்ட்டில் தான் இருக்குது. ஒரு க்ரீன் கேண்டில் அமைஞ்ச உடனே நம்ம இதில் என்ட்ரி எடுக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம ஸ்பாட்டை பேஸ் பண்ணி தான் என்ட்ரி எடுக்கிறோம். ஃபியூச்சர் தான் நமக்கு ப்ரீமியத்தை கொடுக்க போகுது. ஓகேவா, இதில் என்ட்ரி எடுத்தவங்க நம்மளோட எக்ஸிட் எங்கே இருக்கணும், சிஇ ரேஞ்ச். ஓகே, பியூட்டியில் போயிட்டு சிஇ ரேஞ்சை டெஸ்ட் பண்ணிட்டாங்க. டெஸ்ட் பண்ணவங்க இந்த கேண்டில் பங்கு டெஸ்ட் வந்திருக்கா. ஸோ நம்ம பெஸ்ட்டு இதில் எக்ஸிட் ஆகிறது தான். ஓகே, ஆனால் மார்க்கெட் எங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும், திரும்ப அப்சைட் ரேலி ஆகி பியூட்டிஃபுல்லாக போயிட்டு இன்னொரு நியூ ஹையை கிரியேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஃபாலோ ஆகிறாங்க. இது எது வரைக்கும் வந்திருக்குன்னா வீக்லி மிட். ஆனால் அதை டெஸ்ட் பண்ணால அதுக்கு முன்னாடியே மார்க்கெட் ஒரு சின்ன புல் பேக் கொடுத்து சைட்வேஸ் மொமெண்ட்டில் இருந்துட்டாங்க. அகெயின் இந்த இடத்துல இஎம்ஐலேயும் நமக்கு கிராஸ் ஓவர் கிடைக்கல. ஓகேவா, ஒரு சைடு இருக்குது. அகைன் இதுக்கப்புறம் கான்ஃபிடென்ட்டாக ஒரு க்ரீன் கேண்டில் க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் மார்க்கெட் இங்கேருந்து ரேலி, இவங்களும் இங்கேருந்து மார்னிங் வந்து ஹையை திரும்ப பிரேக் பண்ணுறாங்க. வீக்லி 50% பிரேக் பண்ணுறாங்க. திரும்ப அங்கேருந்து நம்மளோட சிங்கிள் ஹெட்ஜ் லெவல் ப்ளஸ் ஐவி ரேஞ்ச். ஓகேவா, இன்னைக்கான ஐவி ரேஞ்ச் தான் நமக்கு கரண்ட் டே ஹையாக வந்திருக்கு. ஓகே, இங்கே க்ரீன் டாட் வச்சிருக்கு பாருங்க. ஓகே, ஐவி ரேஞ்ச் அண்ட் சிங்கிள் ஹெட்ஜ் அதை டெஸ்ட் பண்ணும்போது திரும்ப அங்கேருந்து ஒரு சைட் வேஸ் மொமெண்டம், திரும்ப சி ரேஞ்சிலேருந்து ஒரு ஷார்ப் ஃபால் எஸ்டர்டே 50% வரைக்கும். திரும்ப அங்கேருந்து மார்க்கெட் ஒரு ரிவர்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. இங்கே ஆல்ரெடி நமக்கு கிராஸ் ஓவர் கிடச்சிருச்சு. ஸோ இதில் இந்த பிளாக் லைனில் மட்டும் நமக்கு ரிஜெக்ட் தான் ஆகும். ஓகே, வந்து ரிஜெக்ட் ஆகணும்னா திரும்ப அங்கேருந்து நம்மளோட சி ரேஞ்ச் வரைக்கும் ஃபால். திரும்ப அகெயின் சி ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்தாங்க. திரும்ப அப்சைட் ரேலி அகெயின் சிங்கிள் எட்ஜ். ஓகேவா, அந்த லெவல்லையே மார்க்கெட்டை முடிச்சிட்டாங்க. ஓகேவா, நம்ம இண்டிகேட்டர் தான் இந்த சின்ன சின்ன ஹிடன் லெவல்ஸ்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக பார்க்க முடியும். ஓகேவா, அதுக்காக தான் நம்ம ஓன் இண்டிகேட்டரை க்ரியேட் பண்ணிடுறோம். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு ட்ரெண்டிங் ஒய். அன்றைக்கி மார்க்கெட் ட்ரெண்டிங் ஒய் எப்படி இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 11 o'clock வரைக்குமே, ஓகே 10:30 11 o'clock வரைக்குமே ஒரு இண்டஸ்ட்ரியாக தான் இருந்திருக்கு. ஆர்பிஐயோட நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் ஒரு புல்லிஷ் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகுது. ஓகேவா, ஃபுட் சைடில் ஒய் பியூட்டிஃபுல்லாக பில்ட் ஆகிருக்கு. சிஇயில் மார்னிங் வந்த ஹைக்கு மேலே எல்லாம் அவங்க திரும்ப க்ளோஸ் பண்ணி மார்னிங் ஓப்பனுக்கு இன்ட்ராடேயில் ஓகே ஓப்பனுக்கு கீழே வந்துட்டாங்க. ஸோ மார்க்கெட் மேலேயே இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஓகே, கடைசியாக வந்த ரேலி புட்டு செல் பண்ண அவங்களோட பொசிஷனை க்ளோஸ் பண்ண ஆரம்பித்தோடனே ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் ஓகேவா சி ரேஞ்சும் நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. புட்டும் நமக்கு ஓகே, 2 சைடும் ஓய் டிராஸ்டிக் கூடவே நமக்கு மார்க்கெட் எண்ட் ஆஃப் த டேல ஒரு சின்ன ரேலி. ஓகேவா, நெக்ஸ்ட்டு என்எஸோட டேட்டா.
லாஸ்ட் வீக்கான டேட்டா. லாஸ்ட் வீக் ஹை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்த ஹை தான், லோ வெனஸ்டே வந்த லோ தான். ஓகேவா, அதுதான் நம்ம இங்கேயும் பார்க்குறோம். மண்டே டியூஸ்டே வெனஸ்டே வந்த லோ தான் இந்த வீக்கான லோவாக இருக்குது. மண்டே வந்த ஹை தான் இருக்குது. ஓகே, ஒரு ஸ்விங் லோ கிரியேட் பண்ணிட்டு மார்க்கெட் திரும்ப அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான முயற்சியில் இருக்குது. ஓகே, தென் இன்னைக்கான ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 217 பாயிண்ட். ஓகே, இன்னைக்கான ரேஞ்சாக நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா, நம்ம 150 எதிர்பார்ப்போம், அச்சீவ்டு. நெக்ஸ்ட் 200 எதிர்பார்ப்போம், அதுவும் அச்சீவ்டு. ஓகேவா, தென் இன்னைக்கான 50%. ஓகே, தென் இது வீக்லியோட 50%. ஓகேவா, ஸோ இந்த டேட்டாலாம் பேஸ் பண்ணி நம்ம நாளைக்கு ட்ரேடிங்க்கு தேவையான லெவல்ஸை மார்க் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஆப்ஷன் செயின் டேட்டாவே பார்த்துடலாம். இது நிஃப்டி ஆப்ஷன் செயின் எக்ஸ்பைரி 9th டிசம்பருக்கானது. இதுக்கு நமக்கு ஏடிஎம்மாக கிடச்சிருக்குது 26-100. ரீசன் நியரஸ்ட் ப்ரீமியம். தென் அதோட ஐவி பார்த்தீங்கன்னா கால் சைடில் 6.73, புட் சைடில் 7.58. ஓகேவா, ஸ்டில் நமக்கு கால் சைடில் ஐவி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, புட் சைடில் தான் கிட்டத்தட்ட 1 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதுக்கேற்ற மாதிரி தான் செல்லர்ஸ் ப்ளே பண்ணுவாங்க. ஓகேவா, தென் இந்த டேட்டா எல்லாத்தையும் வச்சு நம்ம மண்டேக்கு தேவையான லெவல்ஸை இன்றைக்கே மார்க் பண்ணியாச்சு. அது என்னென்ன லெவல்ஸ் அப்படின்றது இங்கே பார்த்துக்கோங்க. ஓகே, இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லெவல்ஸ் எல்லாமே நம்ம எல்லா வீடியோஸ்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் இருக்கும். தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு புரியும். புரியாதவங்க பழைய வீடியோஸை பார்த்துட்டு அகெயின் இதை வந்து பாருங்கள். இது என்னென்ன லைன்ஸ் உங்களுக்கு புரியும். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல். தேங்க்யூ.